நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். அல்லேலூயா. இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த 7ஆம் தேதியில் ஃபஸ்ட்டு வீக்கில் தேவன் நம்மோடு பேசக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், ஃபஸ்ட்டு ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அத்தியாயம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசித்து நாம் இன்றைக்குரிய முழு பரிபூர்ணத்துக்கு நேராக கடந்து போவோம். எசேக்கியேல் 17:2. மனுபுத்திரனே, இருக்குதா? பரலோக பிதாவே, நீர் எங்களோடு பேசும். நாங்கள் கேட்குறோம். கேட்டு நாங்கள் பிரயோஜனம் அடைய ஆண்டவரே நாங்கள் பலுகி பெருக உதவி செய்யும். இரட்சகர் இயேசுவின் மூலம் கேட்குறேன் பிதாவே. அல்லேலூயா. 24ஆம் வசனத்தை வாசிப்போம். அங்கேயே தான் சொல்கிறேன். 24. ம் 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 ம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த எசேக்கியேல் இந்த 17ஆம் அத்தியாயத்தில் 1லேருந்து 24 வசனமும் இதில் பகுதி பார்த்தா உணர்த்துகிறது, நாம் விழுந்த நிலையை சொல்லுகிறது. அதுக்கு பிறகு பார்த்தா நம்முடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறதை, சாதாரண ஆசீர்வாதம் இல்லை, 10,000லேருந்து 15,000 வாங்குறேன்ற ஆசீர்வாதம் அல்ல, செல்வ சீமானுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் இங்கே வைத்திருக்கிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ இதையெல்லாம் எதுக்கு இப்படின்னு சொன்னால், நான் மனபாரத்தோடு பேசலை, மனவேதனையோடு பேசலை, நான் விடுதலையோடு பேசுகிறேன், பரிசுத்த ஆவியின் சந்தோஷ நிறைவோடு பேசுகிறேன், ஆதாயத்தோடு பேசலை, அனுபவத்தோடு பேசலை. சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ பாருங்கள் என்னுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இங்கே சொல்கிறார், மனுபுத்திரனே கூட இருக்கணும். கூட இருக்கும்படி தான் சீசர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். மூடி வச்சுட்டுவீங்க. மனுபுத்திரனே, ஒரு விடுகதையும் ஒரு ஊமையும் கூறி சொல்ல வேண்டியது என்னவென்றால், 7ஆம் வசனத்தை நாம் டச் பண்ணும்போது அல்லேலூயா. இதில் ஆவிக்குரிய அனுபவம் இருக்குது, இந்த பகுதியில் பூமிக்குரிய அனுபவம் இருக்குது. இன்னொரு ஆப்ஷனை சொல்கிறேன், தேவனை விட்டு தூர போகிற அனுபவம் காமிக்கப்படுகிறது, தேவனோடு இணைந்து இருக்கக்கூடிய அனுபவத்தை காமிக்கப்படுகிறது. அதுக்கு தான் பவுல் சொல்கிறாரு, பிலிப்பியர் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, நமக்கு முன்னே பந்தி இருக்கிறது, நாம் சரியாக நம்ம பந்தியில் போய் கை வைப்போம். பிலிப்பியர் 3ஆம் அத்தியாயம் அதனுடைய 12ஆம் வசனம் இப்படியாச்சும், எண்ணாமல் அல்லேலூயா. பாருங்க, நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் பக்காவாக ஆயிட்டேன், எல்லாம் செட்டில்மெண்ட்லாம் சூப்பராக பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அவர் வரணும், நான் போகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் வரணும், அதுக்காக தான் வெயிட்டிங். மொத்தம் பக்காவாக செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. இது எல்லாமே பூமிக்குரியது. இது எல்லாம் நம்ம இந்த ஆராதனையில் வந்த நேரத்துலேருந்து பார்த்தா ஒரு இடத்துல ஒரு வார்த்தை வந்தது, அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இது எல்லாமே முடிஞ்சது. மறுபடியும் ரிவைண்ட் பண்ணுங்க. நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் நான் தேறினவனாயின்னு எண்ணாமல். இந்த எண்ணத்தை யார் கொடுப்பான்? இந்த எண்ணத்தை யார் கொடுப்பான்? பிசாசு தான் கொடுப்பான். நீ பக்காவாயிட்ட, நீ சூப்பர் மேன், உன்னை யாரும் தட்டிக்க முடியாது, உனக்குள்ள
சொல்லக்கூடிய ஒன்றும் இல்லை. நீ தேவனுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற. எத்தனை பேர் ஆமென்? பயந்துட்டீங்க, மெர்சல் ஆயிட்டீங்க. தேவனுக்கு உள்பட்டு சொன்னால் கூட பரவாயில்ல, அலையிலையா சொல்ல. தேவனுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறவன்ட்டு இது இவன் எங்கேயோ நம்மளை தூக்கி போடுறான். அலையிலுயா. அப்போ பாருங்க, நான் அடைந்தாயிற்று, நான் ஆசீர்வாதத்தை அடைந்தாயிற்று, பலனை அடைந்தாயிற்று, நாம் நித்தியத்துக்கென்று எல்லாவற்றையும் சுதந்திரித்து ஆயிற்று, இப்போ நான் முற்றிலும் தேறினவனாய் இருக்கிறேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நாம் இந்த பிள்ளை எதை சொன்னான், ஒரு காரியத்தை சொன்னான். அதாவது தேவன் கடைசி ஆப்ஷன் எல்லா இடத்துலையும் மிஸ் ஆகும்போது தேவன் நேசிக்கிற பாத்திரத்தை விட மாட்டார். அப்படி தானே சொன்னீங்க? தேவன் நேசிக்கிற மனுஷர்களை, அப்படி தானே? தேவன் நேசிக்கிற பாத்திரங்கள், தேவன் நேசிக்கிற நீதிமான்கள், நீதி உள்ளவர்கள். இப்போ அதை குறித்து தான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். பிள்ளை நீங்கள் என்ன சொன்னீங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன். சாட்சிலேயே எங்கேயோ ஆராதனையிலே சொன்னீங்க, தேவனை கடைசி ஆப்ஷன் எது? எல்லாம் கைவிட்டா ஏமா அந்த ஆப்ஷன் வேணும். அதுதான் இங்கே உபதேசம். தேவனால் பாருங்கள், எல்லாம் அற்று போனாலும் இது யாருக்குன்னா முழுக்க முன்பதாய் வைத்து வாழ்கிறவர்கள். என்ன நடந்தாலும் சோத்திரம், யார் கைவிட்டாலும் சோத்திரம். சொல்கிறதுக்கு ஈஸியாக அவனுக்கு. போன நாட்களில் எனக்கு 1 மாதமாக வீசி கொண்டு இருக்கிறது. என் படகுல என்னோட இயேசு இருக்கிறார். அதனால் வீசி கொண்டு இருக்கிறது என்னை வீழ்த்தலை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வீசி கொண்டு இருக்கிறது. பேச வேண்டியவங்க பேசி கொண்டு இருக்கிறாங்க, திட்ட வேண்டியவங்க திட்டின்னு இருக்கிறாங்க, இன்னுமா இருக்கிறான்னு சொல்கிறவங்க சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு பொழுது வெடியுது, ஒரு பொழுது போகிறது. அல்லேலூயா. நான் கடந்து வந்து இப்போ உங்கள் மத்தியில் என்ன பண்ணிட்டேன்? நின்று கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது தேவனை நேசிக்கிற பிள்ளைங்க, இந்த பிள்ளை அந்த அன்பை தான் காமிச்சுது. நான் நிறைய அன்புகளை பார்த்துட்டேன். அது ஒரு நாள் கூட முழுசாக இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம சும்மா ஒரு நிமிஷம், 2 ஒரு 3 ஹவர் இல்லை, ஒரு நாள், ஒரு பகலுக்கோ ஒரு இரவுக்கோ அந்த அன்பு பாத்திரம் இல்லை. ஆனால் தெய்வ அன்பு தான் இன்றைக்கு நம்மளை என்ன பண்ணுது? ஏவி நடத்துது. அவர் இங்கே நல்ல ஒரு அனுபவத்தை சொல்கிறார். அப்போது தேவனை பின்பற்றுகிற, தேவனை உறுதியாய் பிடிக்கிற, தேவனுக்காக வாழ்கிற, தேவனுக்காக ஊழியம் செய்கிற, தேவனுக்காக செலவிடுகிற, ஒருமனப்படுகிற அத்தனை பேரையும் தேவன் கைவிடுகிறது அல்ல. என்ன டெத்தான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. அதான் சொன்னேன், எல்லாம் சொல்ல வேண்டியங்களாம் சொல்லிட்டாங்க. அதான் இன்றைக்கி ஒரு துண்டு பாட்டெலாம் போட்ட பாருங்க. எந்த முகாந்திரமும் இல்லை, எந்த ஆப்ஷனும் இல்லை. இது நடக்கும், அது நடக்கும் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ சகோதரிக்கு சொன்னாங்க பாருங்கள், பல்ஸு குறைஞ்சி போச்சு. இங்கே பல்ஸே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பல்ஸே கிடையாது. அங்கே பல்ஸு குறைஞ்சி போச்சுன்னு மருத்துவம் சொல்லுது. பல்ஸு குறைஞ்சி போச்சுன்னா அதுக்கேற்ற டோஸ் கொடுத்தா பல்ஸு மறுபடியும் ஏறலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே பல்ஸே கிடையாது. ஆடிக்கொண்டு இருக்கிறது, அந்தரத்தில் இருக்கிறது. இந்த தேவனுடைய அழைப்பும் தேவனுடைய அபிஷேகமும் அவர் பிரித்து எடுக்கப்பட்ட அந்த நோக்கம்தான் இன்றைக்கி நடத்தி கொண்டு வருது. என்ன மாத்திரமல்ல, கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களையும் அதுதான் நடத்துது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இங்கே சொல்கிறாரு, நான் எல்லாம் பூர்ணமாய் முடிஞ்சிச்சுன்னு இல்லை, நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்? பிடிக்கப்பட்டனோ ஆசையாக தொடர்கிறேன். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தார்னா இன்னொரு அனுபவத்தை சொல்கிறாரு. ஒன்று செய்கிறேன், நீங்களும் நானும். ஒரு நிமிஷம், நீங்களும் நானும் நான் ஒன்று செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணோம்? சில நேரத்தில் அலைகள் இருக்காது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அலைகள் இருக்காது நம்முடைய வாழ்க்கையில், ஊழியத்தில். சில நேரத்தில் அலைகள் அதிகமாக இருக்கும், சில நேரத்தில் காற்று இருக்காது. இதுதான் உபத்திரம் என்கிற சூழ்நிலையை கொண்டு வருது. சில நேரத்தில் காற்றே இருக்காது, புழுக்கமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ நம்மளோட தேவன் இல்லை என்ற அர்த்தம் அல்ல, தேவன் இருக்கிறார் என்ற அர்த்தமும் இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நல்லா கவனிங்க. இங்கே அதை ரிவைண்ட் பண்ணும்போது
எண்ணுகிறதுல நல்லா கவனிக்கணும். எனக்கு ஒரு ஆப்ஷன் முடிஞ்சிச்சு. தேவ பிள்ளைகளுக்கு, தேவனை நேசிக்கிறவர்களுக்கு, உண்மையா இந்த சத்தியத்தை விசுவாசித்து நடக்கிறவர்களுக்கு, இதன் போலவே இந்த சத்தியம் என்ன சொல்லுகிறதோ, இதில் கொடுக்கப்பட்ட நியமங்கள் என்ன சொல்லப்படுகிறதோ, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறதோ, கிருபையின் வார்த்தை என்ன சொல்லப்படுதோ, அது போல் நம்மை ஆசையாய் வளைத்து கொள்ளும்போது, நம்ம வாழ்க்கையோ நம்ம தனிப்பட்ட நபரோ வளைத்து கொள்ளும்போது, நிச்சயமாய் நமக்கு சில என்ன உண்டு, சில போராட்டங்கள் உண்டு, சில நெருக்கங்கள் உண்டு, சில பள்ளத்தாக்குகள் உண்டு. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பவுல் அப்போஸ்தலன் நான் தேறினேன் அல்ல, நான் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டேன் என்று அல்ல, ஆனால் நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? பின்னானவைகளை மறக்கிறேன். எனக்கு அந்த கிருபை இப்போ ஃபார்வர்ட் ஆகி கொண்டு இருக்கிறது. இப்போ நம்ம முன்னானதையே பின்னானதையே யோசித்து கொண்டு இருந்தால் நமக்கு முன்னே இருக்கிற அந்த ஆப்ஷனை நாம் விட்டு விடுவோம். அந்த ஆப்ஷனுக்குள்ளே நம்ம போக முடியாது. ஆப்ஷன் மீனிங் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்ம போக முடியாது. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் ஒருவேளை நாளை தினத்தில் இருக்கலாம். இன்றைக்கு நாம் கூடி இருக்கிறோம். அப்போ நாளைய தினத்தில் நீங்களும் நானும் என்ன பண்ணோம்? அந்த ஆசீர்வாதத்துக்கு, அந்த ஆப்ஷனுக்கு என்ன பண்ணோம்? நீங்களும் நானும் இருக்கணுமே. அதுதான் இங்கே சொல்கிறாரு, நான் ஒன்று செய்கிறேன். எவ்வளோ பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அல்லேலூயா. என்ன தொடர்கிறாரா? அவருடைய காரியங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த நிருப புஸ்தகத்தில் அநேக காரியம் தூக்கி என்ன பண்ண தூக்கி அடிக்கிறார்கள். சுவிசேஷத்தின் நிமித்தமாய், கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாய் இந்த பவுல் அப்போஸ்தலன் பட்ட பாடுகள் ஒருவேளை ஈக்குவல் பண்ணலாம். யாரோடு? நம்ம ரட்சகரோடு ஈக்குவல் பண்ணலாம். தூக்கி அடித்து தூரம் போடுறாங்க. செத்தவனாய் போகிறார். மறுபடியுமாய் தேவன் அவருக்கு என்ன பண்ணுறாரு? இந்த கழுகுக்கு மறுபடியும் திராணி வந்தது போல், மறுபடியும் சட்டையை அடித்து கொண்டு அது எழும்புகிறது போல் மறுபடியும் இன்னொரு பட்டணத்துக்குள்ளே போகிறார். இந்த இயேசுவின் நாமத்தை கொண்டுகிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படியா இருக்கிறோம்? ஆழ்ந்த சத்தியத்துக்கு மேலே, ஆழ்ந்த அனுபவத்தின் மேல் நம்முடைய பேஸ்மெண்ட்டை இருக்குதா? இல்லை ஏதாவது ஒரு சின்ன 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 பிரச்சனைகளுக்கு நாம் அந்த பேஸ்மெண்ட்டத்தை உடைக்கிறவர்களாக நாம் காணப்படுறோமா? தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ இன்னும் கொஞ்சம் கீழே வரும்போது அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஒரே சிந்தை. அது என்ன சிந்தைன்னா, கிறிஸ்துவின் சிந்தை. என்னை ரட்சித்தவர், என்னை அழைத்தவர், என்னை அபிஷேகம் பண்ணினவர். இந்த சூழ்நிலையை கண்டு நாம் தேவனிடத்தில் என்ன பண்ண முடியாது? முறையிட முடியாது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நாம் இதற்கு தான் ஆண்டவர் சில காரியங்களை சொன்னார். அந்த எப்போ இந்த பந்தய பொருள் அந்த மேல் வசனத்தை முடிக்கும் போது எப்படி சொல்கிறாரு? அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக என்ன பண்ணுறாரு? லக்கையை நோக்கி தொடர்கிறாராம். எல்லாம் முடிஞ்சு போனது அவருடைய வாழ்க்கையில், மறுபடியும் தொடர்கிறார். அல்லேலூயா. அங்கே கூட சொன்னாங்க, அவங்க என்ன பண்ணாங்க? நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையான்னு கேட்டாங்க. இன்றைக்கு அப்படி தான் தேவ ஜனம், தேவ பிள்ளைங்க முறுமுறுத்து கொண்டு இருக்கிறாங்க. அன்றைக்கு சீசர்கள் முறுமுறுத்தது போல, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா என்று சொல்லி கேட்டார்கள். ஏன்னா அந்த படகுல தான் இயேசு இருக்கிறார். அப்போ எப்படி மடிந்து போவார்கள்? அது எப்படி சாத்தியமாகும்? இவர்கள் பயந்ததுனால. இப்போ பாருங்கள், அவர்கள் பயந்ததுனால அந்த வார்த்தை அவர்களை மிஞ்சி வந்தது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக, யாக்கோபு ஒரு அனுபவத்தை சொல்கிறார். யாக்கோபு 1:4 ஒரு காரியத்தை சொல்கிறாரு. 12 பாருங்க, மறுபடியும் ரிவைண்ட் பண்ணும்போது, நீங்கள் ஒன்றிலும் குறையுள்ளவர்களாய் இராமல். இதுக்கு தான் தேவன் நம்மளை அழைத்தார். அல்லேலூயா. ஒன்றிலும் நம் குறையுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு பார்த்தா நிறைய நம்முடைய வாழ்க்கையில் குறைகளை காணுகிறோம்.
தேவ பிள்ளைகளை ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அந்த 9ஆம் வசனத்தில் ஒரு ஒரு காரியத்தை சொல்கிறாரு. ஆ ஆ அல்லேலூயா. எப்படியா மறுபடியும் ரிவைண்ட் பண்ணலாம்? தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். கர்த்தரால நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? உயர்ந்திருக்கிறேன். கர்த்தரால நான் மேன்மை அடைந்திருக்கிறேன். நம்ம சொல்லுகிறோம். இருந்தாலும் கர்த்தர் நமக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தரால தான் இந்த வாழ்க்கை, கர்த்தரால தான் இந்த மேன்மை, கர்த்தரால தான் இந்த ஆசீர்வாதம், கர்த்தரால தான் இந்த காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. கடைசியா 12ல சொல்றார் அவர். 12ல ஒரு வசனம் இருக்குது. வாசிங்க. உங்களதான் யாக்கோபு 1:12. ஆ ஆ ம் அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த சோதனை இல்லாமே கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு கர்த்தர் எல்லா வாசல்களையும் ஓப்பன் பண்ணி வைக்கலாமே. நீங்களும் நானும் யோசிக்கிறது அதுதானே. இப்போ நானும் யோசிக்கிறது அதுதானே. எதுக்கு எனக்கு ஒரு சிச்சையை கொடுத்து தேவன் என்னை எதுக்கு ஆசீர்வதிக்கணும்? ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஆசீர்வதிக்கலாமே. அப்படி தானே நீங்களும் நானும் நினைக்கிறோம். இந்த பாப்பா ரொம்ப அதை தான் ஓட்டின்னு இருக்கிறாப்பு தான் வாழ்க்கையில். கரெக்டாக லூஸ் ஆடுது தலை. அல்லேலூயா. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். எதுக்கு எனக்கு ஒரு என்னை உணர்த்தி, என்னை உடைச்சி, என்னை கண்ணீர் வர வச்சு, அதுக்கப்புறம் தேவன் எனக்கு எனக்கு ஆப்ஷன் கொடுத்து நான் மேன்மை அடையிறது அது ஒரு விளையாட்டா? இது ஒரு காரியமா? என்று நம்மளுக்கு என்ன ஆகுது? நான் மாம்சத்தில் இருக்கும்போது பல யோசனைகள் வருகிறது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது அந்த முடிக்கிற இடத்துல, அப்போ சகிக்கிறவன் கர்த்தர் இடத்துல என்ன கூறணுமா? நான் நேரம் இல்லாதனால ஆப்ஷன் அப்படியே போயிடுறேங்க. சகிக்கிறவன் கர்த்தர் இடத்துல என்ன பண்ணணுமா? அன்பு கூறணும். தம்பி திணறாம பாருங்க. அதே வசனத்தில் தான் நான் தனித்தனியாக எடுத்து கொடுக்குறேன். வாசிங்க, கீழ்ப்பகுதி வாசிங்க. ஆ ஜீவகரிடத்தை தருகிறார். அந்த சோதனையில் கர்த்தரிடத்தில் நம்ம அன்பு செலுத்தணும். அல்லேலூயா. பாருங்க, அந்த சோதனையின் மத்தியில் நான் ஏன்னா எங்கேயோ நடந்தது, அதை நான் ஷேர் பண்ணின்னு வந்தேன். பக்கத்து வீட்டில் அழுவுறதை நான் கேட்டு வந்தேன். அப்படி அல்ல, என் வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேரை பிடுங்கி போடுகிறான். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறான்? இந்த இடத்துல கட்டணம் கட்டணும், இந்த இடத்துல குடி இருக்கணும்னு சொல்லி நிறைய மரத்தை வெட்டி சாய்க்கிறது போல இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் சூறையாடப்படுகிறார்கள். ஒன்று ஆப்ஷன் வேதி, இன்னொன்று கஷ்டம், இன்னொன்று சமாதானம் இல்லை, இன்னொன்று ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை, தேவனை தேடுகிற அந்த அனுபவம் இல்லை. ரொம்ப ரேர், எப்பாவது ஒரு வாட்டி இல்லை. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு என்னத்தை வச்சிருக்கிறாரு? ஏதோ ஏடிஎம் கார்டு வச்சில்ல, என்ன வச்சிருக்கிறாரு? அதை விட வசந்தது என்னது? ஜீவ கிரீடத்தை வச்சிருக்கிறாரு. அல்ல இந்த சின்ன பிள்ளைங்க, எங்கள் பிள்ளைங்க கூட என்ன பண்ணாங்க, ஒருத்தர் வந்து நேரு போல் இவ்வளோ இதில் நேரு எப்படி இருப்பார்னா அவர் போல் என்ன பண்ண இதெல்லாம் பூவெல்லாம் குத்தின்னு போயிட்டு ப்ரோக்ராம் பண்ணிட்டு வந்தார். ஒரு தொப்பி போட்டுக்கணும். அவர் யாருன்னு எனக்கு தெரியல. நேரு தொப்பி போட்டால் யார்? ஆமாம், நேரு போல் வந்தார் அவர். அல்லேலூயா. இன்னொருத்தர் இன்னொரு வேஷம் போட்டுன்னு பண்ணார். இதெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு நாம் தாய் தகப்பன் என்ன பண்ண அந்த ஸ்கூலில் கேட்குறதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், செய்து அனுப்புவோம். அப்போது தேவனுடைய பிள்ளைகளை சில பிள்ளைங்க நம்ம விபிஎஸ்சில் நடிப்பாங்க. ஜீவகிரி அந்த ஒரு அப்படியே அந்த ஏதோ அந்த விளையாடுற பொருட்கள் மேலே இருக்கிற அந்த மேலே வைத்து அதை என்ன பண்ணுவாங்க, அவங்க டான்ஸ் பண்ணுவாங்க, நடனம் பண்ணுவாங்க. அப்போது தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரு? ஜீவகிரீடத்தை வச்சிருக்கிறார். எதில் அன்பு எப்படி அன்பு கூற முடியும்? நல்ல சூழ்நிலையில் அன்பு கூறத்துக்கு உங்களுக்கு எனக்கும் யாரும் ஆப்ஷன் சொல்ல தேவையில்லை, யாரும் ஆலோசனை கொடுக்க தேவையில்லை. எல்லாம் நல்லா எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் ஆகுது. நான் கர்த்தரை சோத்தரிப்பேன், கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை தேடுவேன். இதுக்கு யாரும் சொல்ல தேவையில்லை. ஆனால் நம்முடைய நெருக்கத்தின் மத்தியில் நம்முடைய பிறர் நம்மை நெருக்கும் போது, நம்முடைய எல்லா காரியமும் ஒடுங்கி போகும்போது, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாத சூழ்நிலைகளில் நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பிதாக்களும் அப்படி தான் அன்பு கூர்ந்தார்கள். அல்லேலூயா. கைவிடப்பட்ட நிலைமையிலையும் அதான் பக்தம் பண்ணவன். நம்ப ஒன்றுமே இல்லை, எவிடன்ஸ் இல்லை, ஆனால் நம்புவேன். என்ன விளையாட்டாகுது? இந்த விளையாட்டுக்கு நான் வரலன்றீங்களா? நம்புறதுக்கு ஒரு அடையாளமும் இல்லை.
ஆனால் நம்புவேன். ஏன்னா அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். மனுஷனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். கணவனோ மனைவியோ நம்முடைய பெத்த பிள்ளைகளோ அல்ல. நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் தெய்வம் இயேசு. அல்லேலூயா. அப்போது கர்த்தரிடத்தில் அன்பு கூறுதலுக்கு என்னது என்ன வச்சிருக்கிறாரு? ஜீவகிரீடத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கடைசி ஆப்ஷன் சொல்லி நான் முடிக்கிறேன். பந்திக்கு நேராக போகலாம். அல்லேலூயா. மத்திய எழுதின சுவிசேஷம் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போ தெரிந்த காரியம், ஒரு காரியத்தை, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஆப்ஷன் சொல்லி நான் முடிக்கிறேன். 5ஆம் அதிகாரம் அதனுடைய க்ளோரி டு லார்ட். 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொஞ்சம் கீழே வாங்க. போதும். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இப்போ சொல்லப்பட்ட பேசின அத்தனை ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவியத்தில், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நாம் பெறணும் என்று சொன்னால் நமக்கு எது மேலே பசியாக இருக்கணும்? கிறிஸ்து நீதியின் மேலே பசி உள்ளவர்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இங்கே நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான் என்று அவர் மல பிரசங்கத்தில் கூறின வார்த்தை. அவர்களுக்கு முன்ன நின்றவர்கள் ஒரு பெரிய சாபனங்களை சார்ந்தவர்கள் அல்ல. எல்லாம் பாரம்பரியமான மக்கள், எல்லாம் நாளை தினத்தை குறித்து யோசிக்கிற மக்கள். அவர்கள் மத்தியில் அங்கே எத்தனை ஐக்கியம் இருந்தது, எத்தனை டினாமினேஷன் இருந்தது இந்த மல பிரசங்கத்தில். யாரால் சொல்ல முடியுமா? இல்லை. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் இல்லாத அத்தனை பேர் அங்கே இருந்தாங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் கூறினவா ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நாம் அந்த பெரிய ஜனங்களை பார்த்து என்ன சொல்லுவோம்? நீ போகையிலையும் ஆசீர்வாதமாக இருப்பா, வரையிலையும் ஆசீர்வாதமாக இருப்பான், நீ போகலாம் என்று சொல்லுவோம். ஜெபம் முடிஞ்சிச்சு, நீ போகலாம் என்று சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் இயேசு என்ன சொன்னார்? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நீதிக்காக நாம் எவ்வளோ பிரயாசப்படுறோம். மனித நீதி இல்லைங்க, கணவன் நீதி, மனைவி நீதி இல்லைங்க, பிள்ளைகள் நீதி அல்ல, இல்லை இந்த உலகத்தில் உள்ள பரிசுத்தவான்களுடைய நீதி அல்ல, தேவ நீதிக்காக நாம் எவ்வளோ பிரயாசப்படுறோம். இதுதான் கடைசி ஆப்ஷன். என்னை இருதயத்தில் பாரப்படுத்தின வார்த்தை, என்னை பார்த்து ஆண்டவர் கேட்ட வார்த்தை, என் நீதிக்காக நீ எவ்வளோ பிரயாசப்படுற, என் நீதியை எவ்வளவாய் நீ தூக்கி பிடிக்கிற. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசுவானவர் தன் வாயை திறந்து சொல்லும்போது நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எத்தனை பேர் நாம் நீதியின் மேல் பசி உள்ளவர்களாக இருக்கிறோம்? நல்லா யோசித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை. என் ஆப்ஷன் எல்லாம் முடிந்தது. அதான் நான் ஏற்கனவே கூறின ஆசீர்வாதத்தை போல. அதுக்கு தான் உங்களுக்கு முன்னவே நான் ஆசீர்வாதத்தை கூறினேன். ஆனால் ஆசீர்வாதத்தையும் கூறின ஒரு வாசனத்தை சொன்னேன். 17:2 சொன்னேன். மனுபுத்திரனே, ஹலோ மனுபுத்திரனே, வேற யாருன்னா கூட வாசிக்கலாம், தமிழ் ஏட் பண்ணணும். மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு ஒரு விடுகதையை சொல்ல வேண்டியது என்னவென்றால், வாங்க அப்படியே கீழே. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய சட்டைகளையும் போதும். இது எதை குறிக்குது என்று சொன்னால், ஆழமான அனுபவத்தை குறிக்குது, ஆழமான சத்தியத்தை நாம் வேரூன்றி நிற்கத்தக்கதாய் குறிக்கிறது. இது நாம் சில ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் ஆரோக்கியத்தை இழந்ததை குறிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை அதான் சொன்னார், நாம் நீதியின் மேல் பசிதாக. இந்த பிள்ளை சொன்னது போல பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், அவர் நீதிமானுக்கு வரும் துன்பம் ஏராளமாக இருக்குமா, அதிலிருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பாராம். சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நாம் இப்படியா இருக்கும்போது நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களா? எது நீதி, எதெல்லாம் நீதி, மொத்தத்தையும் விவரிக்க நேரம் இல்லை. எதெல்லாம் நீதி, எது நீதி? மனித நீதியா, தேவ நீதியா? அங்கே பவுல் எபேசியருக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நான் மனுஷனையா தேவனை பிரியப்படுத்துறது? மனுஷனை பிரியப்படுத்தினா தேவ நீதி இல்லை.
தேவனை பிரியப்படுத்தினா மனுஷன் என்ன பண்ணுவாங்க? எதிராக எழும்புவார்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நாம் நீதியின் மேல், கர்த்தருடைய நீதியின் மேல் எவ்வளோ நாம் பசிதாக உள்ளவர்களாக இருக்கிறோம். அவர்களை பார்த்து சொன்னார், அவர்கள் பாக்கியவான்கள் என்று. இன்னொரு நீதியை நாம் பார்க்கலாம். அப்படியே கீழே வாசிக்கலாம் தம்பி, 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 10 சாரி வாசிக்கலாம் பாருங்க. ரெண்டாவது ஒரு நீதியை பார்க்குறோம். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியம். சேம், நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு அவங்க கிறிஸ்துவர்களுடைய வாசலில் சிறிய ஓலை வீடோ பெரிய வீடோ அவர்கள் வாசலில் என்ன வைத்திருக்கும்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ள வாருங்கள். இல்லைன்னா 128ஆம் சங்கீதம் இருக்கலாம். இல்லை இன்னும் அநேக 1-2 சாமுவேல் 7ஆம் அத்தியாயத்தில் இருக்கிற அந்த வசனம் இருக்கலாம். கர்த்தர் என் வீட்டை என்ன பண்ணார்? ஆசீர்வதித்தார் என்று இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நீதியை குறித்து நாம் எப்போது யோசித்தது உண்டா? அப்போது நீதி நிமித்தம் நீ துன்பப்படுகிறியா? நீதி மேல் பசிதாக இருக்குதா உனக்கு? உனக்காக தேவன் எல்லாவற்றையும் இறங்கி செய்வார். அல்லேலூயா. அப்போ நீதி நிமித்தம் நம்ம துன்பப்படுறோமா? உண்மைக்கு நீதி நிமித்தம் துன்பப்படுறவர்கள் நிச்சயமாக இந்த நேரங்களில், இந்த தருணங்களில் அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் யாரா? பரலோகத்துக்குரியவர்கள். இன்றைக்கு கண்ணை மூடனா பரலோகம் போயிடுவேன்னு சொல்கிறாங்க. அவங்க மத்தியில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். கண்ணை மூடனாலாம் பரலோகம் போக முடியாது. கண்ணை மூடனா எங்கன்னா போகலாம், சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆனால் பரலோகம் போக முடியாது. ஆனால் நீதியை நாம் நிலைநாட்டினா தான் பரலோகம் போக முடியும். அப்படி தானே பாப்பா? நீதியை நிலைநாட்டினா தான் பரலோகம் போக முடியும். ஏன் அப்பாவும் நீதி இல்லை, பரம தகப்பனுடைய நீதி. அப்போ அந்த நீதி மேல் நம்ம என்ன பண்ணணும்? ஆசையாக இருக்கணும். நீதினா பிரகாரம், அவர் கொடுத்த கட்டளை. அல்லேலூயா. அப்போ அவர் கொடுத்த நியாயங்கள், அதுதான் நீதி ஆக்கப்படுகிறது. எத்தனை நியாயங்களை நாம் நியாயமாய் என்ன பண்ணியிருக்கிறோம்? ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். இல்லை அதுக்கு எதிராக சொல்லியிருக்கிறோமா? இல்லை நம்ம தடவி கொடுத்துருக்குறோமா? பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் பாஸ்டிங் போட்டு செவம் பண்ணுறேன்னு சொல்லியிருப்போமா? அல்லேலூயா. இந்த நேரத்திலிருந்து இந்த சத்தத்தின் மூலமாய் நாம் நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்களாக இருப்போம். அது என்ன, தண்ணி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு? இந்த தண்ணி இல்லைன்றாரு. அப்படி தானே? இயேசுநாதருக்கு தண்ணி கொடுக்கும்போது, நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன், கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கான்செப்ட் செலுத்துங்க. தண்ணி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு? நான் ஜீவ தண்ணியை குறித்து சொல்ல வந்திருக்கிறேன்றார். அப்புறம் பசி எடுக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. இயேசுநாதருக்கு பசி எடுக்குது, அதனால் இல்லை, எனக்கு என்னது? ஆத்துமா பசி, ஆத்துமா தாகம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கி நாம் எப்படியா வாழ்ந்து கொண்டு இருக்கோம்? எப்படியா ஊழியம் செய்கிறோம்? எப்படியா பாட்டு பாடுறோம்? எப்படியா செபம் பண்ணுறோம்? அல்லேலூயா. இதுவரையிலும் நாம் எப்படியா இருந்தோம்? இதில் நமக்குள்ளே நம்ம நடந்து வந்த பாதையில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஊழியங்களில், நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும், கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் நீதி விளங்குச்சா? ஒரு மனுஷனிடத்தில், ஒரு ராஜா இடத்துல ஒரு பெண்ணு என்ன பண்ணா? போனா, நீதிக்காக போனா. அங்கே நீதி எப்படி வழங்கப்பட்டது? சட்டம் சொல்லிட்டு முடிக்கிறேன், வாசிக்க வேணாம். நீதிக்காக போனா ஒரு பெண்ணு, இது எந்து தான், இது எந்துன்னு சொல்லி எடுத்துன்னு போனா. அப்போ அநீதி ஒன்று என்ன பண்ணுது? புறப்பட்டது. தெரியல உங்களுக்கு, வந்துட்டீங்கல்ல, அதை சொல்லி முடிக்கிறேன். அநீதி ஒன்று கூட வந்தது, எந்து தான் இதுவும். அப்போ அங்கே நியாயம் எப்படி வந்தது? சொல்லி முடிக்கலாம், நீங்களே பேசுங்க. எப்படி வந்தது? நீங்கள் இருக்கிறீங்களான்னு செக் பண்ணதான். எப்படி வந்தது? அந்த ராஜா எப்படி நியாயத்தை கோரினா? நீதி எப்படி? கான்செப்ட் மாறக்கூடாது. ட்ராக் மாறினா நான் தேவனுடைய நடத்துல இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் என்னை கீழே இறக்கிடலாம், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்போ அவன், அந்த ராஜா என்ன பண்ணால், ஒரு நிர்பந்தத்தில் மாட்டிக்கினான். 2 பெண்ணு, அப்படி தானே? ஒரு பிள்ளை, ஒரு குழந்தை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறான்? இந்த பிள்ளையும் நானும் என் பிள்ளைன்றேன், இவரும் என் பிள்ளைன்றாரு. புரியுதுங்களா? இதில் யாருக்கும் அந்த பிள்ளை சொந்தம். நீதி அவங்களுக்கு தான் வழங்கணும். ஆனால் 2 பேருமே போராடுறதுனால அந்த ராஜா என்ன பண்ண, ரொம்ப இக்கட்டில் மாட்டிக்கினார். நீங்களும் இருந்தாலும் நானும் இருந்தாலும் அப்படி தான். சரி, பாதியாக பிரிச்சிங்க சொல்லியிருப்போமா? அல்லேலூயா. இதுதான் தடவி கொடுக்கறது. பார்த்துக்கலாம் போ.
கர்த்தர் நான் பார்த்துக்கினே இருக்கிறாரு. சொல்லுங்க அல்லேலூயா. நீதி நிமித்தம் எத்தனை நாள் துன்பப்பட்டேன். நீதியின் மேல் பசிதாகம் இருந்து நாம் நீதி நிமித்தம் நாம் துன்பப்படும் போது, லாக் ஆகும்போது என்ன நேருக்கு நேராக நின்று கொஞ்சம் காலமாக பேசிக்கொண்டே இருக்கிறாங்க சிலர்லாம். முன்ன மாரி ஆம்பளைத்தனமானலாம் கோவம்லாம் இப்போ வரதில்லை. நான் அப்படியே அதை என்ன பண்ணிட்டேன், அதை அப்படியே அடகு வச்சாச்சு, அதை அப்படியே லாக் பண்ணிட்டேன். எனக்கு இன்னும் பொறுமையை கொடுங்கன்னு சொல்லுங்கள் அல்லேலூயா. அந்த ராஜா இக்கட்டில் என்ன பதில் சொன்னால், ஒரே ஒரு ஆப்ஷன் நீதி தான் என்னால் சொல்ல முடியும். நான் ராஜாவாக இருக்கிறதுனால, ஆளுமையில் இருக்கிறதுனால. 2 பேரும் என்ன பண்ணுங்க, சண்டை போடாத பாதி பாதி பிரிச்சிங்கன்னா அவங்க அழகி முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கு உரிமையாக இருக்கிற பெண் என்ன சொன்னால், நீயே கொண்டு போ. எங்கே நீதி வழங்குச்சு? நீதி வழங்குச்சா? நீதி வழங்குச்சா? நீதி வழங்கலையே. யாருக்கிட்ட போச்சு? என்ன நீதி வழங்குச்சுன்றீங்க? இவன் விட்டு கொடுத்ததுனால. ஏன்னா அந்த பொருள் பாழாக போயிடக்கூடாது. இன்றைக்கி அதே போல தான் நீதி என்ன பண்ணல, நீ நீதிக்கு கொடிப்பிடி, நீதி எல்லா கட்சியும் கொடிப்பிடி, தொண்டை வந்து நிற்பான் கூட, நீதியின் கொடிப்பிடி, உங்க கூட ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. நான் அனுபவத்தோடு சொல்கிறேன். நீதியின் கொடிப்பிடி, ஒருத்தர் கூட ஜெபிக்கிறவங்களாக இருக்கட்டும், ஊழிய செய்கிறவங்களாக இருக்கட்டும், தரிசனம் பெற்றவங்களாக இருக்கட்டும், அழைப்பு பெற்றவங்களாக இருக்கட்டும், நீ நீதியை தூக்கி பிடிக்கும்போது நிச்சயமாக நீ அனாதி ஆக்கப்படுவே. தேவன் தான் உன் கூட இருப்பார். சொல்லுங்கள் அல்லேலூயா. அதான் சொன்னார் அந்த பாரம்பரியமான மக்களை பார்த்து. அங்கே ரெபேக்கால் இருந்தாளா? அங்கே ஈசாக்கு இருந்தாரா அந்த மலை பிரசங்கத்தில்? இல்லவே இல்லையே. அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் உட்காரத்துக்கு பல விதமான டிஸ்டர்ப்ஸ் இருக்கிறது. என்னோட சேர்த்து தான் முடித்தா சீக்கிரம் போகலாமேன்னு, அடுத்த ஜோலியை பார்க்கலாமான்னு. இல்லை பிரியமானவர்களே, அப்போது அந்த ராஜாவால் நீதி வழங்க முடியல, இப்படி வழங்கிட்டான். 2 பேரும் பிரச்சனை இல்லை, அதை பாதி பாதியாக பிரிச்சிங்க. அவனுக்கு நீதி தெரியுமா? இதுனா பொருளாக இருந்தால் பிரிச்சுக்கலாம். நீங்கள் எங்கே இருந்தீங்க இவ்வளோ நேரம்? அதான் நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு தெரில. இப்போ என்ன சொன்னாங்க, நீதி வழங்கலையே. அவன் என்ன பண்ணா, நீதி உள்ளவன் என்ன பண்ணா, விட்டு கொடுத்து என்ன பண்ண, அதை பாதி ஆக்க வேணாம், என் பிள்ளை உங்ககிட்டவே இருக்கட்டும். அப்போ நீதி அங்கே நிலநாட்டப்பட்டதா, நீதி விழுந்ததா கீழே? நீதி உள்ளவ சைலண்ட்டாக போனா. இன்றைக்கி உன் வாழ்க்கையில் அப்படியேப்பட்ட காரம் ஏதோ இணைக்கிறாருன்னு நினைக்காத. உண்மையிலேயே தேவனுடைய சப்போர்ட்டில் நின்று தான் பேசி கொண்டு இருக்கிறேன். என்னுடைய சுயமோ சொந்த பலனோ அனுபவமோ ஒன்றுமே கிடையாது. அப்படியே நிற்க வச்சா கரண்ட்டு போனால் ஃபேன் நிற்கிது பாரு, அது போல தான் நான். சொல்லுங்களே லோயா. அப்போ பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ நீதி நிமித்தம் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளோம். ஃபஸ்ட்டு ஆஃபிங், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில்? தேவனுடைய பிள்ளைகளை, இனி கொஞ்சம் காலம் நமக்கு முன்னே இருக்குது. நாம் இப்போ அதை என்ன பண்ணுவோம், மனுபுத்திரனை பார்த்து சொல்லு, அவர்களுக்கு என்ன பண்ணு, ஆப்ஷன் சொல்லு, அவர்களுக்கு என்ன பண்ணு, ஒரு விடுகதையை சொல்லு, அப்புறம் ஒரு விடுகதையும் ஒரு ஓமையும் சொல்லு, உணர்வடைவார்கள், அவர்கள் இழந்ததை பெற்றுக்கொள்வார்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, நீதியின் மேல் பசிதாகம் உள்ள, நான் முடிக்கிறேன், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவானுக்கு எதனா குறை இருக்குமா? யார் வீட்டு வாசல்னா பாக்கியவான்னு எழுதப்பட்டிருக்கிறதா? டாக்டர்னு எழுதப்பட்டிருக்கோம், இன்னும் அநேக ரெவரண்ட்டுன்னு எழுதப்பட்டிருக்கோம், பிஷப்புன்னு எழுதப்பட்டிருக்கோம், இன்னும் எக்ஸட்ரா. இவர் பெரிய மகான் என்று எழுதப்பட்டிருக்கோம், இவர் பெரிய கோடீஸ்வரன் எழுதப்பட்டிருக்கோம். ஆனால் என்ன சொன்னேன், பாக்கியவான் அதை நீங்கள் ஞாபகப்படுத்தி கொடுத்தீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்குதா? அப்போ நாம் நீதி நிமித்தம் என்ன பண்ணோம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்கணும். எது? தேவநீதி. தேவநீதியில் எந்த பிழைவும் கிடையாது. நீதினா அந்த நீதியின் அந்த சிங்காசனத்துக்கு முன்னே போய் நாம் நிற்க போகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நிற்கிறோமோ நிற்கலையோ சொல்லி விட்டுருங்கன்னு சொல்ல, நான் இப்போ என்ன பண்ணுறேன், உங்களை ஒரு தயார் பண்ணுகிறேன். அந்த நியாய சிங்காசனத்துக்கு முன்னே என்ன இருக்கும்? நீதி இருக்கும், அங்கே அநீதி இருக்காது. இப்போ இங்கே நம்ம பக்காவாக ஆகணும், இங்கே நம்ம விட வேண்டியதை விடணும், பிடிக்க வேண்டியதை பிடிக்கணும், நலமாய் வாழணும். 2வது, நீதி நிமித்தம் துன்பப்படுறியா, உன் துன்பத்துக்கு பதில் உண்டு, உன் கண்ணீர் துடைக்கப்படும். நீதி நிமித்தம்
தேவ நீதி நிமித்தம் நீ துன்பப்படுறியா? உன்னை நெருக்கிறார்களா? உன்னோட போராடுறார்களா? உன்னோட வழக்காடுறார்களா? நிச்சயமாய் வழக்காடுறவர்களும் போராடுறவர்களும் தோற்று போவார்கள். நீ ஆண்டவர் உன்னை நிலைநிறுத்துவார். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். அதே மத்திய 6ஆம் அத்தியாயம் 33 என்ன சொல்லுது? முதலாவது ராஜ்யத்தையும் நீதியும் தேடு. ராஜ்யம் மீனிங் என்ன? சிலர் விட்டு விடுகிறது போல நீ விட்டு விடாத என் சமூகத்தை. இன்றைக்கு நாம் என்ன பண்ணோம்? பல சூழ்நிலை என்ன பண்ணியிருக்கிறோம்? ஓடி வந்திருக்கிறோம். எனக்கு முன்னே நீங்கள் அன்பு கூர்ந்து கர்த்தரை துதித்து கொண்டு இருக்கிறீங்க. எவ்வளோ சந்தோஷம். இதுக்குரிய பிரதிபலனை கர்த்தர் என்ன பண்ணுறார்? உங்கள் மடியில் போடுவாராக, உங்கள் சிரசின் மேல் வைப்பாராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது ராஜ்யத்தை தேடு. பிறகு அவர் ராஜ்யத்தையும் நீதியும் தேடு. ராஜ்யமும் தேடப்படணும், நீதியும் தேடப்படணும். அப்போது இவையெல்லாம் உனக்கு எப்படி கொடுக்கப்படும்? கூட கொடுக்கப்படும். குறை இருக்காது. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்தில் அதிபதியாக நிறுத்துகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இந்த சத்தியத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? உள்படுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Glory to God. Hallelujah. Hallelujah. உள்ளளவும் தேடுவேன். பந்திக்கு ஆயத்தப்படுவோம். உமது நாமத்தை உயிர் பிரிந்தாலும் தேடியே உம்மிடம் வந்திடுவே. உள்ளளவும் தேடுவே உமது நாமத்தை உயிர் பிரிந்தாலும் தேடியே உம்மிடம் வந்திடுவே. தேடுவே, நான் தேடுவே உமது ராஜ்யம் உமது நீதியோ. அதிகாலை தேடுவேன், கண்டடைந்திடுவே. ஆராதனையில் தேடுவே, அதிசயம் காண்பே. அதிகாலை தேடுவே, கண்டடைந்திடுவே. ஆராதனையில் தேடுவே, அதிசயம் காண்பே. ஆலயத்தில் தேடுவே, அருகில் வந்திடுவே. அழுகையிலே மை தேடுவே. தேடுவே, நான் தேடுவே. என்ன சூழ்நிலை வந்தாலும் உமது ராஜ்யம் உமது நீதியோ. உயர்ந்தவானில் தேடுவே, உதயமானிரே. ஆழக்கடலில் தேடுவே, ஆளுகை செய்வே. உயர்ந்தவானில் தேடுவே, உதயமானிரே. ஆழக்கடலில் தேடுவே, ஆளுகை செய்வே. உள்ளளவும் தேடுவே உமது நாமத்தை உயிர் பிரிந்தாலும் தேடியே உம்மிடம் வந்திடுவே. உள்ளளவும் தேடுவே உமது நாமத்தை உயிர் பிரிந்தாலும் தேடியே உம்மிடம் வந்திடுவே. தேடுவே, நான் தேடுவே. உலக நீதி அல்ல, உமது ராணியும் தேடுவே, நாம் தேடுவே. உமது ராஜ்யம் உமது நீதியும்